நாளை ஒரு கோயிலை திறக்கிறார்கள் வட இந்தியாவிலே. இங்க நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். எனக்கு கோயிலை பத்தி ரொம்ப தெரியாது, அவரை கேட்கிறேன், ஒரு கோயிலை முழுசா முடிக்காம திறக்கலாமா? உங்களை தான் கேட்கிறேன். திறக்க கூடாதுல்ல? ஒரு கோயிலை முழுசா கட்டி முடிக்காம திறக்க கூடாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி என்ன சொல்லுது? நாங்க தான் இந்து மதத்தை காப்பாத்துறோம், நாங்க தான் சனாதன தர்மத்தை காப்பாத்துறோம், நாங்க தான் இந்த கோயிலெல்லாம் காப்பாத்துறோம், அதனால எல்லா கோயிலையும் எங்ககிட்டயே கொடுத்துருங்கிறாங்க. எங்க அண்ணி கூட உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா கட்டி முடிக்காத கோயிலை திறக்க கூடாது என்பது இந்து மதம். ஆனால் அதை அரசியலாக்கி உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்துக்களை மதிக்காமல், அந்த உணர்வுகளை மதிக்காமல் உங்க ஆளுங்களே கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் விளையாட்டிலே அந்த கோயிலை நாளை திறக்க போகிறீர்கள். அதுக்கு ஹாலிடே வர 6 நாள் லீவு, ட்ரெயின் எல்லாம் தனியார் ட்ரஸ்ட் திறக்கக்கூடிய கோயிலுக்கு அரசு ரயில்கள் எல்லாம் ஃப்ரீயா விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் நமக்கு ஐஸ் வைப்பாங்க. ஐஸ்னா என்னன்னா இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி, இது 3 வரும். நீங்க என்ன பண்ணாலும் உங்களை எதிர்ப்போம், உங்களுடைய கருத்துக்களை எதிர்ப்போம், எதிர்த்து நின்று அங்கே மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய ஆட்சியை மாற்றி காட்டுவோம், அதில் மாற்றம் இல்லை.